ஹாய் கைஸ், குட் மார்னிங். டியூஸ்டேன்றதால மார்னிங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச்சு செய்யவே வந்தாச்சு. மார்னிங் வந்து டிஃபன் செய்கிறப்ப விலாக் எடுக்க முடியல. ஆக்சுவலாக வந்து சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. அதனால் அடுப்புலேயே செய்கிறதால மார்னிங் விலாக் எடுக்க முடியல. சரி, ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஆஃப்டர்நூன் வந்து விலாக் எடுக்க வந்தாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து எதில் சமைச்சோம்னாலும் அதுவும் அடுப்பு தான் சமைச்சோம். அடுப்பு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. சரி, இன்றைக்கி ஒரு நாள் வந்து எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி சமைச்சிட்டு அடுப்பை எப்படியாச்சும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாச்சு. சரி, நான் ஆஃப்டர்நூன் செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து எங்கள் வீட்டில் போய் ஆள் கூப்பிட்டு வந்துட்டாங்க அடுப்பு ரெடி பண்ணுறதுக்கு. தூங்குறான்டா. பரவாயில்ல. இப்போ வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இந்தா இங்கே வா, போடுவா, நான் வீடியோ எடு போட. செம்ம வெயில், எப்படி சொல்கிறது, சமாளிக்கவே முடியல. பட் வந்து எங்கள் வீட்டில் வந்து மரத்தடி நிழல் இருந்ததால் ஓரளவுக்கு எங்களுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். எப்படியாச்சும் இந்த அடுப்பு ரெடி பண்ண ஆளாக கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால, சரி சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆள் வந்த பிறகு கல்லெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கடகன்னு கிள்ள ஆரம்பிச்சாச்சு. அடுப்பில் செய்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. எப்போவுமே வந்து கேஸ்லேயே செஞ்சு நின்றுட்டு செஞ்சு பழகிட்டு இப்போ உட்காந்து அடுப்பில் செய்யுது. பட் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருந்தாலுமே கூட அடுப்பில் செய்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அடுப்பு ஃபுல் டேமேஜில் இருக்குது. அடுப்பை மட்டும் ரெடி பண்ணியே ஆகணும், ஏன்னா வர நாட்கள் வேலைக்கே ஆகாது. எப்படி தான் டிஃபனு எப்படி தான் லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறது தெரியல. ஆக்சுவலாக லஞ்சு நாங்கள் டிஃபனே இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். இனிமேல் லஞ்சு கூட இதில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தான் நிழல் இருந்தாலும் கூட அப்படியே கொஞ்சம் ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து அந்த ஹீட் வந்து தாங்க முடியல, அடுப்போட ஹீட் வந்து தாங்கவே முடியல. கல்லெல்லாம் இறக்கிட்டாங்க. கல்லெல்லாம் இறக்கி கட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக சமையல் எனக்கு கற்றுட்டே இருந்தாங்க. சரி, ஃபாஸ்ட்டாக செய்யணுன்றதுக்காக அடுப்பு தள்ளி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். கேஸ் காலியாகும்னு யாருமே நினச்சி பார்க்கல. ஆக்சுவலாக வந்து April 14 தான் ரீஃபில் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழியில் அடுப்பில் சமைச்சா வர மாதிரி ஆகிடுச்சி. நீங்கள் யாராச்சும் பிரிஞ்சிக்கு வேறு ஏதாச்சும் மசாலா அரைப்பீங்க அப்படின்னா வீட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சோண்டு பிரியாணி மசாலாவும் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுவேன். ஆக்சுவலாக பசங்களுக்கு ஆச்சி மிளகாத்தூள் வந்து செட் ஆகாது, காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருந்தேன். அப்படியே பக்கத்தில் பேசிட்டே வேலை செஞ்சுட்டே இருந்தேன். தயிர் பாருங்கள், வீட்டு மிளகாத்தூள், தயிர் அந்த மாதிரி திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். என்னென்னு யூஸ் பண்ணுவேன்னா கொஞ்சம் பிரியாணி மசாலான்னு வச்சிங்களேன், அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக தான் இருந்தது. அதில் 2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தயிர். வேறு எதுவும் ஃப்ளேவருக்காகலாம் எதுவும் ஆட் பண்ணல. ஃப்ளேவருக்குன்னா கருவேப்பிலை மோஸ்ட்லி போடுறதில்ல, கொத்தமல்லியும் புதினாவும் போடணும். ஏன்னா வந்து கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்காது பிரியாணிலலாம். அதனால் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுங்க. அது போட்டு தயிர் போட்டு கலந்தாவே வந்து அது சாஃப்டாகிடும் ஆக்சுவலாக. வேறு ஏதாச்சும் புதுசாக மெத்தட் அந்த மாதிரி தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு செய்யணுன்றதுக்காக சரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அரிசி போட்டுட்டேன். அதெல்லாம் வந்து கிளிப் எடுக்கலை. நல்லா ரெடி ஆகிடுச்சி. பார்க்கவே அப்படியே சாப்பிடணும் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, எப்போ வேகம் நான் பார்த்துட்ருந்தோம். சரி, அங்கே வேறு கற்று போகிறாங்க கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு கட்டுறதுக்காக நின்றுட்டுருக்காங்கன்ட்டு ஃபாஸ்ட்டாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போய் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துட்டு இருந்தோம். நானே என் பையனும் கட்டில் மேலே உட்காந்துட்டு இருந்தோம் பக்கத்துலேயே. சிறுடான்னு சொன்னால் அவன் எங்கே சிரிக்கவே இல்லை. கடைசி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தட்டி பார்த்துட்டு ஒரு கிண்டோம்.
ஒரு கிண்டினேன். சரி லேசாக மூடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகாத மாதிரியே இருந்தது. கொஞ்சமாச்சும் வெந்தால் தான் நம்மளால் டம் போட முடியும். சரி லேசாக வேகாத மாதிரியே இருந்துச்சா, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பபுள்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சிது. அரிசி வந்து நம்ம என்ன தான் ஊற வச்சாலுமே பாஸ்மதி ரைஸு கொஞ்சம் அப்படியே வேகிற ஸ்டேஜில் இருந்த பிறகு நம்ம டம் போடலான்ட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வெந்துருச்சுனால டம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். கீழே இருந்த நெருப்பு தூக்கி போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அடுப்பு மேலே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியே கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பு மேலேயே விட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அடுப்பு மேலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுப்பு விட்டுச்சு. அதுக்கப்புறமா டம்மெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே பேப்பர் போட்டு, ஏன்னா கறி வந்து கேஸ் மேலே அடுப்பு வந்து கீழே பேப்பர் போட்டு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் இப்படி தான் பிரிஞ்சு இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க. எதுவும் ஒட்டாமல் சாப்பாடு கொழியாமல் சூப்பராக வந்துச்சு. அப்படியே வீட்டு வேலை பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் அதுக்கப்புறமா இன்னொருத்தர் கூட ஒருத்தர் அவர் எங்கள் சித்தப்பா எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா அந்த அடுப்பு நம்ம சமைச்ச இடமா அப்படின்னு நினைக்கிற அளவு மாறிடுச்சு. அந்த அடுப்பு ஃபுல்லாகவே உடச்சிட்டாங்க. புதுசாக ஒரு அடுப்பு கூட புதுசாகவே போட்டு தரேன் அப்படின்னாங்க. எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணாங்கன்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து எம்சன் கொட்டினாங்க. கொட்டிட்டு பிளாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெயில் தாங்க முடியல கடகடன்னு போயிட்டேன் நான் உள்ளே. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இப்போலாம் கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு வந்தால் எங்கள் சித்தப்பா சும்மாவே இல்லை. கூல்ட்ரிங்க்ஸ் குடின்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் கொடுத்தாரு. இப்படி தான் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே காமிக்கிறேன் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. ஒரு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஃபினிஷிங் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் எப்படி வந்து கட்டி முடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இன்றைக்கி டியூஸ்டேன்றதால் நம்ம வீட்டுக்கெலாம் நிறைய வேலை இருக்குது இல்லையா. நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு பார்க்கலாமா. வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவோம். ஒரு 2 இயர்ஸாகவே நான் வந்து டியூஸ்டேனால் சாமி கும்பிடுவேன். வேல் வந்து வாங்கி வச்சுருக்கோம். வேலுக்கு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவோம். அதனால் வேலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 6 o'clock போல் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. முருகர் மேலே எனக்கு அவ்வளோக்கு ஒரு நம்பிக்கை. முருகரை வேண்டி தான் என்னோடய பையனே ஆக்சுவலாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் ரெகுலராக டெய்லி ஷார்ட்ஸும் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்கும் எங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.